ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். கந்தபுராணம் பகுதி 5. முருகப்பெருமானின் தெய்வீக அவதாரம். சரவண பொய்கையின் அதிசயம். ஆறுமுகன் தோன்றிய வரலாறு. ஓம் சரவணபவ. அன்பான முருக பக்தர்களே, முந்தைய பகுதியில் சூரபத்மனின் கொடுங்கோல் ஆட்சியால் தேவர்கள் அனுபவித்த துயரத்தையும் அவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டதையும் பார்த்தோம். இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் நீங்கள் முருகப்பெருமானை நேசிக்கும் ஒரு பக்தராக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து ஓம் முருகா போற்றி, சரவணபவா போற்றி என்று காமெண்டில் பதிவிடுங்கள். அப்படியானால் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமான் கூறிய ஒரு வாக்குறுதி அண்டம் முழுவதும் நம்பிக்கையை விதைத்தது. சூரபத்மனை அழிக்க என் சொந்த சக்தியிலிருந்து ஒரு தெய்வீக வீரன் பிறப்பான். அந்த தெய்வீக அவதாரமே இன்று உலகம் முழுவதும் வணங்கும் ஸ்ரீ முருகப்பெருமான். அண்டம் முழுவதும் நிலவிய அமைதி. கைலாய மலையில் ஒரு அபூர்வமான அமைதி நிலவியது. தேவர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். முனிவர்கள் வேத மந்திரங்களை உச்சரித்தனர். தேவலோகத்தில் சங்குகளின் ஒலி முழங்கியது. அந்த நேரத்தில் சிவபெருமான் மெதுவாக தனது மூன்றாவது நெற்றிக்கண்ணை திறந்தார். 6 ஜோதிகள் தோன்றிய அதிசயம். நெற்றிக்கண்ணிலிருந்து அளவிட முடியாத தெய்வீக ஒளி வெடித்தது. அந்த ஒளி சாதாரண தீ அல்ல. அது ஞானத்தின் தீ, தர்மத்தின் தீ, அதர்மத்தை அழிக்கும் பரமசக்தியின் தீ. அந்த ஒளியிலிருந்து 6 ஜோதி பிழம்புகள் வெளிப்பட்டன. அவற்றின் பிரகாசத்தை சூரியனாலும் தாங்க முடியவில்லை. அக்னியும் வாயுவும் பெற்ற பொறுப்பு. சிவபெருமான் அக்னி பகவானையும் வாயு தேவனையும் அழைத்தார். இந்த 6 ஜோதிகளையும் பாதுகாப்பாக சரவண பொய்கைக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று ஆணையிட்டார். அக்னி அந்த ஜோதிகளை தாங்கினார். வாயு அவற்றை மென்மையாக வழிநடத்தினார். அண்டம் முழுவதும் தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். சரவண பொய்கையின் அற்புதம். இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த புனிதமான சரவண பொய்கை. தாமரை மலர்கள் மலர்ந்திருந்தன. அன்னப்பறவைகள் நீந்தி கொண்டிருந்தன. மெல்லிய தென்றல் வீசியது. அந்த நேரத்தில் 6 ஜோதிகளும் நீரில் இறங்கின. நீர் கொதிக்கவில்லை, மாறாக அந்த நீர் அமுதமாக மாறியது. 6 குழந்தைகளின் பிறப்பு. ஒவ்வொரு ஜோதியும் ஒரு தாமரையின் மீது தங்கி அதிலிருந்து ஒரு அழகிய ஆண் குழந்தை தோன்றியது. 6 தாமரைகள், 6 குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் தெய்வீக புன்னகை. அவர்களின் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒளி அண்டம் முழுவதையும் பிரகாசமாக்கியது. தேவர்கள் அனைவரும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். கார்த்திகை பெண்களின் வருகை. அந்த நேரத்தில் வானுலகிலிருந்து 6 கார்த்திகை பெண்கள் அங்கு வந்தனர். சிவபெருமானின் ஆணைப்படி அந்த 6 குழந்தைகளையும் தாய்மையுடன் வளர்க்கும் பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையை தங்கள் கரங்களில் ஏந்தினர். அன்போடு பாலூட்டினர், தாலாட்டு பாடினர். அந்த குழந்தைகள் தெய்வீக சிரிப்புடன் வளரத் தொடங்கின. பார்வதி தேவியின் அன்பு. இந்த செய்தி பார்வதி தேவியை அடைந்தது. அவர் சரவண பொய்கைக்கு விரைந்து வந்தார். 6 குழந்தைகளையும் பார்த்தவுடன் அவரது தாய்மை பொங்கியது. இவர்கள் அனைவரும் என் குழந்தைகள் என்று கூறி 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் தனது மார்போடு அணைத்து கொண்டார். ஆறுமுகன் அவதாரம். அந்த தெய்வீக அணைப்பில் ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது. 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்தன. ஆனால் 6 முகங்கள் அப்படியே இருந்தன. 12 திருக்கரங்கள், ஒரே தெய்வீக உடல், அளவற்ற ஞானம், அளவற்ற கருணை. அவ்வாறு தோன்றியவரே ஆறுமுகன், ஷண்முகன், கார்த்திகேயன், சரவணபவன், சுப்பிரமணியன், கந்தன், முருகப்பெருமான். தேவர்களின் ஆனந்தம். தேவர்கள் அனைவரும் மலர் மழை பொழிந்தனர். தேவ துந்துபிகள் முழங்கின. முனிவர்கள் வேத மந்திரங்களை ஓதினர். பிரம்மா, விஷ்ணு இருவரும் முருகப்பெருமானை வணங்கினர். சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ச்சியுடன் தங்கள் மகனை ஆசீர்வதித்தனர். முருகனின் தெய்வீக அர்த்தம். 6 முகங்கள் என்பது வெறும் உருவமல்ல. அது 6 திசைகளை காக்கும் சக்தி, 6 அறிவுகளை வெல்லும் ஞானம், 6 பகைகளை அழிக்கும் தெய்வீக வல்லமை. முருகன் பிறந்தது ஒரு குழந்தையின் பிறப்பு அல்ல, தர்மத்தின் மறுபிறப்பு. சூரபத்மனின் அச்சம். அந்த நேரத்தில் வீரமகேந்திரபுரியில் இருந்த சூரபத்மனுக்கு விசித்திரமான அறிகுறிகள் தோன்றின. அரண்மனையின் தீபங்கள் தானாக அணைந்தன. போர்முரசுகள் உடைந்தன. வானில் இடியொலி முழங்கியது. அவன் உடனே ஜோதிடர்களையும் ஒற்றர்களையும் அழைத்தான்.
அவர்கள் கூறினார்கள், அரசே, சிவபெருமானின் தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அவனே தங்களின் அழிவிற்கு காரணமாக இருப்பான். சூரபத்மன் முதலில் சிரித்தான். ஆனால் அவன் மனதின் ஆழத்தில் ஒரு சிறிய பயம் பிறந்தது. பகுதி முடிவு. அண்டத்தை காக்க பிறந்த ஆறுமுகன் இனி ஒரு தெய்வீக வீரனாக வளரப் போகிறார். அவருக்கு பார்வதி தேவி வழங்கப் போகும் வேல் அசுரர்களின் அகங்காரத்தை அழிக்கப் போகிறது. அடுத்த பகுதியில் முருகப்பெருமானின் பாலியல் லீலைகள், பார்வதி தேவி வேல் வழங்கிய மகிமை, வீரபாகு மற்றும் நவவீரர்கள் தோற்றம், சூரபத்மனை எதிர்த்து முதல் படை திரட்டல். ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.